அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். உள்துறை அமைச்சர் அமித்ஷா தலைமையில் மாநாடு தொடங்கி நடைபெற இருக்கிறது. 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு நடைபெற்று வருகிறது. அதனை நேரலையில் பார்த்து வருகிறோம். இதில் 6 மாநில முதல்வர்கள் பங்கேற்றுள்ளனர். கேரளா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு முதல்வர்கள் கலந்து கொண்டுள்ளனர். Requesting sir to also present the shawl and bouquet to the Honourable Lieutenant Governor of the Andaman and Nicobar Islands, Admiral D.K. Joshi Agarwal. Requesting sir to also felicitate the Honourable Lieutenant Governor of Puducherry, K. Kailashanathan Agarwal. Thank you, sir. May we humbly request the Honourable Minister for School Education, Tamil Development and Information and Publicity, Government of Tamil Nadu, Thiru Raj Mohan Agarwal, to felicitate the Honourable Chief Minister of Karnataka, Thiru D.K. Shivakumar Agarwal. We also request sir to felicitate the Honourable Deputy Chief Minister of Telangana, Tirupati Vikramarka Mallu Agarwal. Requesting sir. Requesting sir to extend our felicitations to the Honourable Administrator of Lakshadweep, Tirupati Patel Agarwal. Thank you, sir. At this juncture, we extend our heartfelt thanks to the members of media who joined us here today. We kindly request all of our members from the media to join us in the pre-function area. We extend our heartfelt gratitude to our members of media for their presence here at the 31st meeting of the Southern Zonal Council. As we set in motion our formal proceedings, may we kindly request each people to join us in the pre-function. We take the opportunity to அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 31வது தென் மாநில முதல்வர்கள் மாநாடு தொடங்கி நடைபெற்று வருகிறது. இதில் 4 மாநில முதல்வர்கள் பங்கேற்றுள்ளனர். தெலங்கானா மற்றும் புதுச்சேரி முதல்வர் பங்கேற்கவில்லை. இந்த மாநாட்டில் தொகுதி மறுசீரமைப்பு, காவிரி நதிநீர் பங்கீடு, மேகதாது அணை விவகாரம் மற்றும் 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரத்தில் கர்நாடகாவிடம் தமிழக அரசு தரப்பில் பேசி விவாதிக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ஜெயலானி இணைப்பில் இருக்கிறார். ஜெயலானி, கூடுதல் விவரம் என்ன? வணக்கம் அருணா. தென் மாநிலங்களுக்கான அந்த முதலமைச்சருக்கான மாநாடு சென்னை அடுத்த கோவளத்தில் இருக்கக்கூடிய விடுதியில தற்போது தொடங்கி நடைபெற்று வருகிறது. இந்த 31வது தென் மாநில முதலமைச்சர்களுக்கான இந்த மாநாடை அமைச்சர் அமித்ஷா தலைமையில நடைபெற்று வருகிறது. குறிப்பாக தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகா, ஆந்திரா, புதுச்சேரி உள்ளிட்ட மாநிலங்களைச் சேர்ந்த முதலமைச்சர்கள் இதில் பங்கேற்பார்கள் என்பதாக எதிர்பார்க்கப்பட்ட நிலையில 2 மாநில முதலமைச்சர்களை தவிர்த்து மற்ற அனைத்து மாநில முதலமைச்சர்களும் இந்த மாநாட்டில் பங்கேற்றிருக்கார்கள். குறிப்பாக இந்த தென் மாநில முதலமைச்சர்களுடைய மாநாட்டில் தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய், கேரளா முதலமைச்சர் சதீசன், கர்நாடக முதலமைச்சர் D.K. சிவகுமார், ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு உள்ளிட்டோர்கள் கலந்து கொண்டிருக்கிறார்கள். தெலுங்கானா முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டி வெளிநாட்டு பயணம் சென்றிருப்பதன் காரணமாக அவர் இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பங்கேற்கவில்லை.
இது தொடர்பாக அவர் தரப்புல வழங்கப்பட்டிருக்கக்கூடிய விளக்கம் என்பது ஏற்கனவே திட்டமிட்ட பணி காரணமாக, குறிப்பாக கல்வி பொருளாதாரம் ரீதியாக வளர வேண்டும் என்பதற்காக அவர் ஏற்கனவே திட்டமிட்டிருந்தபடி லண்டன் பயணம் மேற்கொண்டிருப்பதன் காரணமாக அவரால் இந்த மாநாட்டில் பங்கேற்க முடியவில்லை என்பதாகும். அதற்கு பதிலாக மாநிலத்தின் துணை முதலமைச்சர் மல்லுப்பட்டி விக்ரமர்கரா ஆகியோர் கலந்து கொண்டிருக்கிறார்கள். இதே போன்று புதுச்சேரி சார்பில் புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருந்து வருவதன் காரணமாக அங்கு முதலமைச்சரை காட்டிலும் ஆளுநருக்கே துணைநிலை ஆளுநருக்கே அதிகப்படியான அதிகாரம் இருப்பதன் காரணமாக புதுச்சேரி மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் தற்போது இந்த தென் மாநில முதலமைச்சர்களுக்கான இந்த மாநாட்டில் பங்கேற்று புதுச்சேரியை ரெப்ரசென்ட் பண்ணி உரையாற்றுவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாட்டில் இந்த மாநாடு நடைபெறுவதை ஒட்டி தமிழ்நாடு மாநிலம் சார்ந்த பல்வேறு பிரச்சனைகள் இந்த மாநாட்டில் பேசுவதற்கான பல வாய்ப்புகள் இருக்கிறது. ஏனென்றால் குறிப்பாக தமிழ்நாட்டிற்கும் அண்டை மாநிலங்களுக்கும் இடையிலான இந்த பிரச்சனை என்பது நீடித்து வருகிறது. குறிப்பாக கர்நாடகாவிற்கும் தமிழ்நாடுக்கும் இடையிலான பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது. குறிப்பாக காவிரி நதிநீர் பகிர்வு தொடர்பாகவும், அதே போன்று சமீபத்தில் கர்நாடகா வனப்பகுதியில 3 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம் என பல விஷயங்கள் இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் பேச இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் முதலமைச்சராக பொறுப்பேற்றதற்கு பிறகாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா முதல் முறையாக தமிழகத்திற்கு வந்து அதை அரசுமுறை பயணமாக நேரடியாக முதலமைச்சரும் சந்திப்பது என்பது நேற்று இரவுதான் நடைபெற்றது. எனவே இந்த சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரங்களையும் மிக முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கடந்த சில தினங்களுக்கு முன்பாக தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடகா சென்று கர்நாடகா முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரை சந்திக்க இருப்பதாக கூறப்பட்டது. தொடர்பான தகவல்களும் வெளியாயிருந்தது. அரசு தரப்பிலும் அது உறுதி செய்திருந்தார். ஆனால் பல தரப்பிலிருந்து பல்வேறு கட்சிகள் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்திருந்தார்கள். தமிழ்நாடு முதலமைச்சர் கர்நாடக முதலமைச்சரை சென்று பார்க்க கூடாது என்பதாக தெரிவித்திருந்தார்கள். இந்த நிலையில இந்த விவகாரம் தொடர்பாக சட்டப்பேரவையிலும் கூட முதலமைச்சர் இது தொடர்பாக ஒரு விளக்கத்தையும் கொடுத்திருந்தார். தமிழக மக்களின் நலனுக்காக எனக்கு எந்த ஒரு அவமானம் நேர்ந்தாலும் அதனையும் நான் தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கிறேன் என்ற பதிலெல்லாம் அவர் சட்டப்பேரவையில் தெரிவித்திருந்ததை நம்மால் பார்க்க முடிந்தது. இந்த நிலையில தற்போது தென் மாநில முதலமைச்சர்களுக்கான மாநாட்டில் கர்நாடக முதலமைச்சர் டி.கே. சிவகுமாரும் பங்கேற்றிருக்கிறார். இந்த மாநாடுடைய முக்கிய நோக்கம் என்பது இந்தியாவில் இருக்கக்கூடிய குறிப்பாக தென் மாநிலங்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாம் சுமூகமாக தீர்வு காண வேண்டும் என்ற அடிப்படையில மத்திய அரசு சார்பில் மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய ஒரு மாநாடாக பார்க்கப்பட்டு வருகிறது. இந்த மாநாட்டுல பல்வேறு பிரச்சனைகள் குறித்து இன்றைய தினம் உரையாற்ற இருப்பதாக கூறப்படுகிறது. குறிப்பாக மத்திய உள்துறை அமைச்சர் தலைமையில நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டுல மாநிலங்களுக்கு இடையே இருக்கக்கூடிய அந்த ஒத்துழைப்பு, மாநிலங்களுக்கு இடையிலான இந்த பொருளாதார வளர்ச்சி, தொழில் முதலீடுகள், குறிப்பாக மாநிலங்களுக்கு இடையிலான அந்த கூட்டுறவை வலுப்படுத்துவது தொடர்பாகவும், அதே போன்று நிர்வாக பயன்பாடுகள் எவ்வாறு மேற்கொள்வது, அதே போன்று நீர்வள பகிர்வுகள் தொடர்பாக உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாகவும் பேச இருக்கிறது. அதே போன்று போதைப் பொருள் புழக்கத்தை மாநிலங்களுக்கு இடையே பரவுவதை தடுப்பதற்கான நடவடிக்கைகள் மேற்கொள்வது தொடர்பாகவும், அதே போன்று எல்லை பிரச்சனைகள் எங்கெங்கெல்லாம் ஏற்படுகிறதோ அதனை சுமூகமாக பேசி முடிவு கொள்வதற்கு எந்த மாதிரியான நடவடிக்கை மேற்கொள்ளலாம் என்பது தொடர்பான பல்வேறு விவகாரங்கள் தொடர்பாக இன்று நடைபெறக்கூடிய இந்த மாநாட்டில் உரையாற்ற இருக்கிறார்கள். ஒவ்வொரு மாநிலத்தின் சார்பும் மாநிலத்தின் முதலமைச்சர்கள் உரையாற்றுவார்கள். 4 மாநில முதலமைச்சர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள். அவர் உரையாற்றுவார்கள். தெலுங்கானா சார்பில் மாநிலத்தின் துணை முதலமைச்சர் உரையாற்றுவார். புதுச்சேரி சார்பில் அம்மாநிலத்தின் துணைநிலை ஆளுநர் உரையாற்றுவார் என்பதாக எதிர்பார்க்கப்படுகிறது. சரியாக 1 மணி வரையிலாக இந்த கூட்டம் என்பது நடைபெறும் என்பதாகவும், இந்த கூட்டத்தின் முடிவில் முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட இருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதற்கு பின்பாக கர்நாடகா முதலமைச்சரை தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் சந்தித்து காவிரி நதிநீர் விவகாரம் தொடர்பாகவும் தனியாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. அது தொடர்பான அதிகாரப்பூர்வ தகவல் வரவில்லை என்றாலும் அதிகப்படியாக இந்த விவகாரம் தொடர்பாக அவர்கள் பேசுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கூறப்படுகிறது. அருணா, உங்களுடைய விரிவான தகவலுக்கு நன்றி ஜெயலானி.